ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வயிற்று கொழுப்பை குறைக்கிறதுக்கான 8வது நாள் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஹை ஸ்டெப்பிங். ஸோ இது வந்து நம்ம 20 செகண்ட் பண்ணணும். இது 20 செகண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 20 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ ஜம்பிங் ஜாக்ஸும் நீங்கள் வந்து 20 செகண்ட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸும் 20 செகண்ட் முடிச்சது, இதெல்லாம் ஒரு செட்டு தான் பண்ணணும். இதுவும் 20 செகண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம 20 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா க்ரன்ச் கிக்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் படுத்துட்டு உங்கள் கையை வந்து பின்னாடி நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு, ஸோ உங்கள் லெக்கை வந்து உங்கள் நெஞ்சு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அடுத்து நீங்கள் புஷ் பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுனால என்ன அடிவயத்தில் இருக்கிற கொழுப்பு வந்து கரையும். ஸோ இதை வந்து நீங்கள் என்னென்னா 12 கவுண்ட் பண்ணணும், 12 கவுண்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி 2 செட் பண்ணணும். முடிஞ்சளவு உங்கள் காலை வந்து நல்லா நெஞ்சுக்கிட்ட கொண்டு வந்துட்டு நீங்கள் புஷ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், உங்கள் வயிற்றில் இருக்க கொழுப்பெல்லாம் கரையும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம 20 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து பார்க்க கிளாஸ் என்னென்னா பிளாங்க். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். ஸோ ஏன்னா இது உங்கள் வயிற்றில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே நல்லா ஷேக் பண்ணி இது பண்ணி விடும். இது வந்து நீங்கள் 30 செகண்ட் பண்ணணும். ஏன்னா இதை நம்ம ஒரு கிளாஸ் பண்ணுறோம், வயிற்றுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம். அது பண்ணிவிட்டு நம்ம அந்த வயிற்று கொழுப்பு வந்து கரைகிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட் வந்து நம்ம பிளாங்க் பண்ணியே ஆகணும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் 20 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா பட் ப்ரீச். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம பட்டு அதுக்கப்புறம் வந்து வயிற்றில் இருக்கிற கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு, அந்த தேவையில்லாத கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் பட்டை வந்து நல்லா புஷ் பண்ணி மேலே கொண்டு வரணும். இந்த கிளாஸை வந்து நீங்கள் 10 கவுண்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி 2 செட் பண்ணணும். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம 20 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க கிளாஸ் என்னென்னா கிராஸ் ஓவர் க்ரன்ச்சஸ். ஸோ இது வந்து நம்ம ஜிக்ஸாக்காக பண்ணணும். முடிஞ்ச அளவு உங்கள் வலது கை வந்து உங்கள் இடது காலை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு தொட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வயிற்று ஃபுல்லாக இல்லை சைடு அந்த கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏனதானே பண்ணோம்னா அது நமக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இது வந்து 10 பண்ணணும். வலது பக்கம் 10, இடது பக்கம் 10. ஸோ இது வந்து ரெண்டு செட்டு பண்ணணும். இதே மாதிரி இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இடுப்பு பகுதியில் இருக்கிற கொழுப்பு, அப்புறம் வயிறு, அடிவயிறு, இந்த கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஸ்லோவாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நாள் ஆக வந்து ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் உங்களுக்கே ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் 20 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா கோப்ரா ஸ்ட்ரக்சர்ஸ். இது நம்ம பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸு. ஸோ இது நீங்கள் 1 செட் பண்ணால் போகணும், ஆனால் 30 செகண்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கான ஒர்க் அவுட் கிளாஸ் வந்து முடிஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.